சாத்தியம்? என்ன நடந்தது? எப்படி சாத்தியம்? இது தேவனுடைய அற்புதம் அப்பா. வணக்கம் பிரியமானவர்களே, சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் இப்படியாக தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுவர்களும் தகர்க்கப்படும்படியாக. என எரிகோ இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தடையா இருந்தது. தேவனால் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர்கள் பிரவேசிப்பதற்கும் முடியாதபடி அது மிகப்பெரிய தடையா இடத்தில் இருந்தது. ஆனா எப்பொழுது தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வழியை கீழ்ப்படுகிறவராய் ஜனங்கள் தன் செயலை இடத்துல செய்தார்களோ, மிக நிச்சயமாய் தேவன் எரிகோவானது இடத்துல உடைத்து போட்டார். அந்த மதிலானது இந்த இடத்துல தகர்க்கப்பட்டது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த பிரச்சனையானது இந்த இடத்துல இருக்கும்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த கடினங்களை நீங்க கடந்து போறீங்க? இந்த சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சுவர்கள், இந்த ஆவிக்குரிய சுவர்கள் தகர்க்கப்படுவது இந்த இடத்துல விரும்புவீர்களே, ஆனால் ஒருவேளை உங்க சொந்த பலன் இதற்கு உதவி செய்யாம இந்த இடத்துல இருக்கலாம். எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்திலே நீங்கள் எங்களுடைய இடத்துல இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுவர்களும் தகர்த்து எரியப்படும்படியாக தெய்வனைகளாய், சாபங்களாய், பொறாமைகளாய், அசுத்தத்தினுடைய கண்களாய், இருளின் வேலைகளாய், பயமாய், பதக்கமாய், எந்த ஆவிக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போகிறவராயிருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தலைமை சபை மவுண்ட் ரோட்லயோ அல்லது நீங்க மற்ற கிளை சபைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களானால் உதவி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய சர்வ வல்லமையான கைகளே விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக. மேலும் இந்த நாள் இந்த வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என தேவன் தெளிவாக இங்கு பேசுகிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். தேவன் இங்கு வெறும் நல்லதை மட்டும் இடத்துல இல்ல, எல்லாமே நமக்கு முன்பாக இடத்தில் இருப்பதை குறிப்பிடுகிறார். ஏன் எல்லாமே நமக்கு முன்பாக இடத்துல இருக்கு? ஏன் தேவன் வெறும் நன்மையை மட்டும் இடத்துல வைக்கல? என தேவன் நன்மையை மட்டுமே இடத்துல வைக்கிறவராய் இருந்தால் அவருக்கு முன்பாக நாம் அடிமைகளை போல, அவர் சொல்வதை மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை போல. ஆனா தேவன் அப்படியாக நமக்கு இந்த இடத்துல விரும்பல. தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். என நாம் சுதந்திரவாளிகளா இந்த இடத்துல இருக்கிறோமே. தேவன் கொடுத்த அந்த சுதந்திரம் நம்முடைய தீர்மானத்தை நாமே எடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்ம சொந்த தீர்மானத்தை எடுக்கணும். தேவனுடைய வழியை பின்பற்ற, அவருடைய கட்டாயத்தினாலோ அல்லது அவர் வைத்திருக்கிற அந்த வழியின் திணிப்பினாலோ அல்ல. இங்கு ஜீவனும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. எல்லாமே நமக்கு முன்பாக இந்த இடத்துல இருக்கு. எந்த வழியை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? நேற்று தினம் உங்களோட நான் இந்த இடத்துல காண்பித்த அந்த சாட்சியினுடைய 2ஆம் பாகத்தை நீங்க இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். என தவறான பாதையை தேர்ந்தெடுத்த பொழுது இந்த நபருக்கு நடந்தது என்ன? தேவனுக்கு தன் வழியை ஒப்பு கொடுத்த பொழுது தேவன் இவருக்கு செய்ததென்ன? இந்த சாட்சியினுடைய 2ஆம் பாகத்தை பாருங்கள் பொழுது. ஒரு நாள் அப்போது தேவன் என்னோடு பேசினார் தேவன். அப்போது அவர் சொன்னார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என் மகனை, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு தேவன் இந்த மனுஷனை அனுப்பித்தார் என்னை கண்டறியறதுக்காக. இந்த மனுஷனை தேவன் அனுப்பித்தார். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த மனுஷனை 3 வருஷமாக என்னை இவர் தேடிக்கிட்டு இருந்தார். 3 வருஷமாக என்னை மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தார். அவர் என்னை கண்டுபிடித்த பிற்பாடு இப்படி சொன்னார், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். இதை அவர் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை பிறந்தது. புதிதாக ஒரு விருப்பம் பிறக்க ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், நன்றி, நான் போகிறேன். அது எப்படி தெரியுமா இருந்தது? எனக்காக காத்துட்டு இருந்த தூதர்களுக்கு முன்னாடி நான் போனதை போல இருந்தது. மழை, புயல், மிகப்பெரிய புயல் இருந்தது. ஆனால் அது இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு வர முயற்சி செய்தேன். 3ஆம் தேதி டிசம்பர் 2023 நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து காலையில் 7 மணிக்கு கிளம்பினேன். ஆலயம் அருகாமையில் கிடையாது. நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட மணி 10 மணி இருக்கும். அப்போ தான் நான் ஆலயத்துக்குள்ளே வந்தேன்.
ஆலயத்தை நோக்கி நான் போகிற அந்த பயணத்தில் கூட எனக்கு நிறைய தடைகள், நிறைய மோசமான காரியம் நடக்க ஆரம்பிச்சது. நிறைய விஷயம் எனக்கு நிறைய போராட்டம் வந்தது. ஏன் என்னால் சரியாக கூட நடக்க முடியாது. அந்த நேரம் ரொம்ப மோசமான மழை. ஆனாலும் கூட நான் ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது பாஸ்டர் சொன்னார், நான் போயிட்டு வந்துடுறேன் வெளியே. அப்போ போதகர் சொன்னார் என்னை பார்த்து, போர் வீரரே, நான் வெளியே போகிறேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன். அவர் சீக்கிரமாக வந்தார். அவருடைய மனைவி கூட அங்கே தான் இருந்தாங்க. அப்போது அவங்க மனைவி என்னை கூப்பிட்டாங்க உள்ளே. நான் போனேன். உள்ளே போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் குளிக்கலாம். அந்த நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் குளிக்க ஆரம்பித்தேன். சோப்பு கரையிற வரைக்கும் நான் குளிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். நான் கடைசியாக எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, எங்கே அதிகமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டனோ, நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். போதகர் மனைவி கூட எனக்கு உதவி செய்தாங்க. என்னுடைய நகங்களை வெட்ட எனக்கு உதவி செய்தாங்க. அதன் பிற்பாடு நான் முடி வெட்டுற கடைக்கு போனேன். என்னுடைய முடிகளை நான் வெட்டுறதுக்காக என்னுடைய முடியை வெட்டினாங்க. என்னுடைய முடிகளை வெட்டி முடித்த பிற்பாடு அங்கேருந்து நான் ஆலயத்துக்கு போனேன். ஆலயத்துக்கு போய் அவங்க போதகரோட அவருடைய மேசையில் நான் உக்காந்தேன். அங்கே உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். இது எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு புதிய மனுஷன் போல் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். அங்கே நான் போய் பீடத்து முன்னாடி என்னுடைய முழங்கால் பணியிட்டு நான் யோசித்த முதல் யோசனை என்ன தெரியுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அவர் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அடுத்த நாள் திருவிருந்து நடந்தது. நான் அப்போது வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, உன் பீடத்து முன்னாடி நான் இங்கே இருக்கேன், நீர் என்னுடைய வாழ்க்கையை முழுசாக மாற்ற. அதை சொல்லி முடித்த பிற்பாடு கூட்ட நேரத்திலே நான் போதகிட்ட சொன்னேன், எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக தர விரும்புகிறேன். அதுதான் நான் செய்ய விரும்புகிறேன். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி போதகர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு primeiro amor e volta a praticar o que já fez. நான் ஆலயத்துக்கு திரும்பி வரும்போது சரியான நேரத்தில் தான் திரும்பி வந்தேன். மிகவும் சிறந்த ஒரு நேரத்தில் தான் நான் திரும்பி வந்திருந்தேன். அந்த நேரம் சரியாக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சீனாய் மலையின் விசுவாசத்தில் தொடங்க இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருந்தது. நான் தீர்மானம் எடுத்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையை நான் பீடத்தின் மீது வைக்க போகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைவார். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 4 வருஷம் முன்னாடி. தெருவில் வாழ்கிற நிலைமை எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் அந்த இடத்துக்கு திரும்பி போனேன். அங்கேருந்து ஒரு மிஷின் வாங்கினேன். அந்த மிஷின் வாங்கிட்ட பிற்பாடு நான் புல்லுகளை வெட்ட ஆரம்பித்தேன். நல்ல ஒரு தெளிவான ஒரு புல்லை அங்கே வெட்டி கொடுத்தேன். அங்கே எனக்கு என்ன நடந்ததோ கற்பனையில் கூட நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம். அங்கே நான் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் பார்த்துடாத பணம் அங்கே சம்பாரித்தேன். மக்கள் அங்கே என் கூட நல்லா பேசினாங்க. நான் காலை வணக்கம், மதிய வணக்கம், அங்கே எல்லோருமே என்கிட்ட சகஜமாக பேசினாங்க. எனக்கு அங்கே வேலை செய்யும் போது டிப்ஸ் கூட கொடுப்பாங்க. அது கொஞ்சம்னு சொல்ல முடியாது. நான் செய்ததுலேயே மிக சிறந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அது மட்டும்தான். நான் செய்த எல்லா தப்பான விஷயத்திலிருந்து தேவன் எனக்கு வழியை காமிச்சார். அந்த வழிதான் பீடம். நான் எப்போ பீடத்திலிருந்து கீழே இறங்கினோ நான் வித்தியாசமான ஒரு மனுஷனாக கீழே இறங்கினேன். நான் பரிசுத்தாவி அந்த நேரம் இன்னும் தேடக்கூட ஆரம்பிக்கலை. ஆனால் அந்த நேரமே பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்தார். நான் உணர்ந்தேன், ஆமாம், நிச்சயமாக உணர்வு கிடையாது, இது உணர்வு கிடையாது. ஆனால் எனக்குள்ளே இருந்த எல்லாமே எனக்குள்ளே நிச்சயத்தை காமிச்சுது. என்னுடைய யோசனை, நான் பார்க்குற விதம், நான் பேசுகிற விதம், என்னுடைய நடத்தை எல்லாமே மாறினது. உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் விருப்பம். நான் சொன்ன மாதிரி அதுதான் விருப்பம். தேவனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெற, அவருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட, எல்லாமே விருப்பம் மட்டும்தான்.
உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை தேவன் உண்மைன்னு பார்த்தார்னா அப்போ தேவனும் விரும்புவார். நான் ஆலயத்துக்கு வந்து 11 மாதமாவது நான் மீண்டும் ஆலயத்துக்கு வந்தேன். மீண்டுமா தேவனோடு உறவில் இணைக்கப்பட்டேன் அவருடைய பீடத்தில். இப்பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்றிருக்கார். என்னால் இன்னும் சரியாக நடக்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னுடைய யோசனையை சரியாக நடக்கும்படியாக செய்திருக்கார். என்னுடைய யோசனையை ஆண்டவர் சரி அமைச்சிருக்கார். நிறைய பேர் பணத்திற்காக சண்டை போடுறாங்க, பலத்திற்காக சண்டை போடுறாங்க, அதிகாரத்திற்காக சண்டை போடுறாங்க. ஆனால் இல்லை, அது எனக்கு தேவையில்லை. என்கிட்ட எல்லாமே இருக்குது. என்கிட்ட எல்லாமே இருக்குது. எது என்கிட்ட குறைவாக இருக்குது? நான் இனிமேலும் பாசர் இல்லை, ஆனால் நான் தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட என்னுடைய வாழ்க்கை நிலைமை, இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. வெளியே எனக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போது எனக்கு என்ன இல்லைன்றது கவலை கிடையாது. ஆனால் இப்போது எனக்குள்ளே என்ன இருக்குது அதுதான் மிக முக்கியம். ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். மிஸ்டர் ஜோசே, தேவன் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முழுமையான திருப்தியோடு நான் இங்க வந்திருக்கேன் இதை பத்தி சொல்றதுக்காக. அந்த நாள் தேவன் ஒரு நபரை பயன்படுத்தினாரு. அந்த நபர் என்ன வந்து சந்திக்கும்படியாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு உங்களை தெரியுமான்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆமா எனக்கு தெரியும். அந்த நாள் துவங்கி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த எண்ணத்தை எனக்குள்ள வச்சாரு. அந்த நபரை தேடுன்னு சொல்லி பிற்பாடு நாங்க போனேன். பிற்பாடு நாங்க உங்களை கண்டறிஞ்சோம். தேவன் சிறந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய துவங்கினாரு. இன்னைக்கு மிஸ்டர் ஜோசே, நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. தேவன் பரிசுத்த ஆவியை தாமாகவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. முன்பாக நீங்க எதெல்லாமே இழந்தீங்களோ அவரோடு கூட நீங்க அதை திரும்பி பெறுவீங்க. தேவன் உங்களை நம்புறாரு. தேவன் பரிபூர்ணமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, நீங்க ஒரு பொழுதும் பின்னோக்கி பார்க்க கூடாது. தொடர்ந்து கவனமா இருங்க. முன்னோக்கி போறது மட்டும்தான் உங்களுடைய முழு குறிக்கோளா இருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் என்னுடைய நன்றியை இவருக்காக செலுத்த விரும்புகிறேன், இவருடைய மனைவிக்காகவும். இதை கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினச்சேன். ஆனால் இவர் யாராவது ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும்னு நினச்சார். அந்த விருப்பம்தான் என்னை கண்டுபிடிக்க உதவி செய்தது. அவர் எனக்கு எதை செய்தாரோ, எதை கொடுத்து உதவி செய்தாரோ, இதை என்னால் பணத்து மூலமாக அடைக்க முடியாது. ஆனால் நான் வாக்கு கொடுக்குறேன், நான் வேறு ஒரு மனுஷனுக்கு சிறந்த மனுஷனா, சிறந்த உதாரணமாக கண்டிப்பாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக. அவர் என்னை கண்டடைந்தார். எனவே சரியாக மக்களே, தேவன் இப்படியாகத்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பானது இந்த இடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க தேர்ந்தெடுங்க உங்க வாழ்க்கை என்னவாக இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த நபர் நீங்க சாட்சியில பார்த்தது போல ஒரு நாள் தேவனுடைய பீடத்திலே தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவராக இந்த இடத்துல இருந்தார். மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற ஒருவராக இந்த இடத்துல இருந்தார். ஆனா அந்த வார்த்தை இவர் கடைபிடிக்காத போதும், அந்த வார்த்தையில் இவர் வாழ்க்கை இவர் நிலை நிறுத்தாத போதும் நடந்தது என்ன? இதுதான் பல மக்கள் விசுவாசத்திலிருந்து விழுவதற்கான காரணமாய் இந்த இடத்துல இருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லது விசுவாசம் தெரியும் என்று சொல்கிறார்கள், ஆனா செயல்படுத்தாத பட்சத்திலே ஒருவேளை நீங்க அப்படியான ஒருவராக இருக்கலாம். தேவனை விட்டு விலகி போனவராய், தேவன் வழிகளை புறக்கணித்தவராய், தேவனுடைய வழியை விட்டு நீங்க இந்த இடத்தில் பின்வாங்கின ஒருவராய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை அவருடைய சர்வ வல்லமையான கைகளிலே புதுப்பிக்கும்படியாக. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆசை இது எனக்கு சாத்தியமா? இந்த அழுக்கான வாழ்க்கையை விட்டு நான் இந்த இடத்துல வெளியேறுவது சாத்தியமா? தேவன் எனக்கு உதவி செய்வாரா? தேவன் என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றுவாரா? தேவன் எனக்கு இந்த இடத்துல அவருடைய அதிக அற்புதமான காரியத்தை செய்வாரா? தேவன் இன்றும் அதை செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். நீ ஏற்கனவே சாட்சியில பார்த்தது போல இன்னொரு சாட்சியை நீங்க இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். ஏன்னா இந்த நபர் தன்னை தேவனுக்கு முன்பாக நெருக்கமாக இருப்பதை போல இந்த இடத்துல காண்பித்துக் கொண்டார். ஆனா உண்மையில் இவர் தேவனுக்கு நெருக்கமாக இல்லை. ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஆவியிலே வஞ்சிக்கப்பட்டவராய் இருந்தார்னு சொல்லலாம். ஆனா எப்பொழுது தன்னுடைய சரியான தீர்மானத்தை தேவனுடைய வழியில் எடுக்க தேர்ந்தெடுத்தாரோ அந்த நாள் எல்லாமே மாற தொடங்கியது. எப்படியாக ஒரு வாழ்க்கை இருந்தது, அசுத்தம் எப்படியாக நுழைந்தான், எப்படியாக வேலை செய்தான், இன்று தேவன் எப்படியாக இவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என இவர் தேவனுக்கு கொடுத்த அனுமதியினாலே
சாட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் உங்களுக்கும் பலன் அடையும்படியாக, தேவன் பலனை நீங்களும் பெறும்படியாக பாருங்கள். இப்பொழுது எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் 100 தடவைக்கு மேலே இருக்கும் நான் சுட்டு அவருடைய உயிர் எடுக்க பார்த்தேன். அந்த சேரி பகுதியில் என்னை பார்த்த ஒரு நபர் அப்படியே சொன்னாங்க, அங்கே வசிக்கிறவங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியா அந்த சேரி பகுதிக்கு பொறுப்பான ஒருத்தனாக மாறினேன். அந்த இடத்துல நிறைய தவறுகள், சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படும். அப்படியே நான் அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது போலீஸ் என்னை தேடினாங்க. அப்படியா நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சேரி பகுதியில் போலீஸுடைய தேடல் வந்தது. என்னை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்படியா 78 வருஷம் நான் சிறைச்சாலை காவல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. 15 ஆண்டு காலம் நான் அப்படியா ஒரே ஒரு அறையில் 15 வருஷம் அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்தேன். எங்கேயும் வெளியே என்னை அனுப்பாமல். அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை குழு அங்கே வந்திருந்தாங்க. அப்படியா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல நான் அந்த செய்தியை நல்லா கூர்ந்து கவனித்தேன். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சிறைச்சாலையில் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் 2012ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சிறைச்சாலையில் அத்தனை வருட காலம் நான் இருந்தது. ஏறத்தாழ இன்னும் 13 வருட காலம் கூடுதலாக எனக்கு ரொம்ப நாள், அதான் நித்திய வாழ்க்கை அங்கன்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா அப்படி தான் இருந்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு நான் அங்கே துணையாளராக உயர்த்தப்பட்டேன். ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி அங்கே கைதிகள் பொதுவாக இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள போதகர் சொல்லுவாங்க. என்ன அவங்க போதகர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே நான் சிறைச்சாலையில் ஒரு இளம் வாலிபனை பார்த்தேன். அந்த வாலிபன் நான் கவனிச்சுட்டு இருந்த வாலிபன் உதவி செய்தேன். அவன் தன்னுடைய தாயினிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவங்க தான் இப்போது என்னுடைய மனைவியாக இருக்கிறார். நான் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தேன். எனக்கு அதை பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இவர் தேவனுடைய மனுஷன், என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிறாருன்னு. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நான் நினச்சேன், நான் தேவனுடைய மனுஷனை தான் நேசித்து திருமணம் செஞ்சுக்கணும்னு. அது என்னுடைய கனவாக இருந்தது. டிசம்பர் 15ஆம் தேதி நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த சிறைச்சாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்கே வந்தபோது ஒருத்தர் அப்படியா தலை எட்டி என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். இவங்க தான். 7 மாதங்கள் ஒன்றா இருந்த பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் திருமணம் செஞ்சுக்கணும்னு. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தபோது நான் போதையை நிறுத்திடுவேன் நினச்சேன். ஆனால் உண்மையில் நான் நினச்ச மாதிரி அப்படியா நடக்கலை. அதிர்ச்சிக்குரிய விதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் சாப்பிடாம கூட அதிகமாக போதை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ யோசித்தேன், சிறைச்சாலையில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அது ஒரு சோகமான கதை தான். உண்மையில் நான் நிஜமாக மாறவே இல்லை. உண்மையில் என்னை சுற்றி இருந்த எல்லோருக்குமே நான் உண்மையாக மாறினது போல ஒரு தோற்றத்தை தான் காமிச்சிருக்கேன். நான் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளிவேஷக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உண்மையில் கடைபிடிக்கல. நான் கடைபிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட முடியும்? உள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்த உடனே நான் போதைக்கு அடிமையானேன். ஒரு தோல்வியை தொடர்ந்து இன்னொரு தோல்வி. என்னுடைய போதையினுடைய அடி ஆழத்துக்கு மூழ்கி நான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பார்த்த ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல என்னுடைய இளவரசன் ஒரு மிருகத்தை போல மாறினார். லூசியானா கொக்கைன் பயன்படுத்தினார். வருஷத்துக்கு 365 நாளும் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். லூசியானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போதகரை போல அழைக்கப்பட்டார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ தேவனுடைய மனுஷனா இருந்த, நீ அங்க மக்களை விடுதலையாக்கி இருக்கு. நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் அந்த அளவு கோபமானார், என்னை அடிக்க வந்தார். பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறியது. நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நான் அவருடைய முகத்தை தாக்கி இப்படி தான் காயப்படுத்தியிருந்தேன். நான் நேசிப்பதாக சொன்ன பெண்ணுடைய முகத்தை இப்படி தான் ஆக்கியிருந்தேன். இந்த மாதிரி என்னை அவர் அடிச்சுட்டு போன நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள்.
நான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால் எதையுமே பார்க்க முடியல. ஒரு கண்ணு எனக்கு பயங்கரமா வீங்கி இருந்தது. என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது. நான் பல வருஷம் அப்படியே சிறைச்சாலையில் இருந்து தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் இன்னும் அதிகமாக போதையில் என்னை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய முக ஜாடை இப்படி தான் மாறியது. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆலயத்தில் ஒரு குழு இருந்தது, அதாவது மக்களை சென்று சந்திக்கிற குழு. அந்த சந்திப்பு குழு இடத்துல என் மனைவி பேசி அந்த குழுவினரை வீட்டுக்கு வரவேற்றிருந்தாங்க. அந்த குழுவினர் வீட்டுக்கு அவங்க ஒரு சவாலின் இடத்துல வைத்தாங்க. அப்படியா அந்த நேரம் இந்த வசனத்தை அவங்க எனக்கு வாசித்தாங்க. நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்ற வசனத்தை வாசித்தாங்க. என்னுடைய தலை மீது அவங்களுடைய தலையை வைத்து அப்படி ஒரு ஜபம் செய்தாங்க. அந்த ஜபத்தின் பிற்பாடு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் வந்ததை போல நான் உணர்ந்தேன். முன்பு மாதிரி நான் போதை எடுத்துக்கல, நான் போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். அப்படி நான் மீறி பயன்படுத்தினாலும் முன்ன மாதிரியான அந்த விருப்பம் எனக்கு இனியும் இல்லை. நான் அழுதேன். மே 16 நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். 2 வார்த்தை போதகர் பீடத்து மேலே பிரசங்கம் பண்ணார். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த வசனத்தை இங்கே உங்களுக்கு காமிக்கலாமா? தயவு செய்து இதோ இங்கே தான் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிற்சியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையில் ஒழித்து கொண்டே இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் என் வீட்டை நான் போதைப் பொருள் வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒருபோதும் இதை இனி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று விட்டுவிட மாதிரி ஏதாவது குறையாக இருந்தது. இன்னும் மிக முக்கியமான ஒன்று, இன்றைக்கு அதனுடைய பதில் எனக்கு தெரிந்தது. மிக முக்கியமான ஒன்று தான் மனம் திரும்புதல். ஒருத்தர் அந்த மனம் திரும்புதலுடைய முறையை கடந்து செல்லும்போது தான் மீண்டும் பிறந்த ஒருவராய் மாறுகிறார். சிறைச்சாலை அடுத்த ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழ பதிந்ததுனால இப்போ நான் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமான ஒன்று. நான் தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது தீர்மானத்தோடு வெளியே வந்த உண்மைதான், நிஜம். எல்லாமே புதிதாய் மாறியது. புதிய தன்மை எனக்குள்ளே ஏற்பட ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் மேலே நான் தாகம் உள்ளவனாக மாறினேன். தேவனை தேடுவதில் இன்னும் ஆழமாக மூழ்க ஆரம்பித்தேன், அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. மன்னிச்சிங்க. தேவன் எப்போது என்னோடு பேசினார். அவருடைய குரல் எனக்குள்ள மிக பலமாய் ஒலித்தது. நான் இனியும் நடிக்க விரும்பல, அந்த முகமூடி அடைந்த ஒருவனாக இருக்க விரும்பல. இனியும் நான் அப்படியான ஒரு குஷ்டரோகியாக இருக்க விரும்பலை. ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக்கப்பட. நான் வாசித்த அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை. நான் பீடத்து மேலே ஏறி சென்றேன். பரிசுத்த ஆவிக்காக நான் என்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்தேன். 3வது 2வது முதல் படி அப்படி நான் கீழந்து மேலே செல்லும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே படியேறினேன். எப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பீடத்து மேலே அர்ப்பணிக்கிறோனோ இனி ஒருபோதும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்பல. வெளியே போய் நான் அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டமானது அந்த இடத்துல நடைபெற்றது. பிஷப் குளோடோமீர் அந்த கூட்டம் எடுத்தார். நான் தீர்மானத்தோடு சொல்கிறேன், ஆண்டவரே நான் இதே போல் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எனக்கு உம்முடைய ஆவி தேவை அப்படின்ற தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி வந்தார். அந்த நேரம் தொடங்கி என் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் அதே போல இல்லை. இன்றைக்கு என் ஆத்மாவினுடைய முழு பலத்தோடு என்னால் சொல்ல முடியும், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் செய்கிறார். இப்ப இது உண்மை. இவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இன்னைக்கு இவர் தேவனுடைய மனுஷன். தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று குடும்பத்தாருக்கு சொல்றேன் தேவன் என்ன செய்ய முடியும் என்று. இனிமேலும் அப்படி அல்ல. உங்க மோசமான மூர்க்கமாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் பெற்ற ஒருவராக இருக்கிறார்.
அந்த நாள் பிற்பாடுன்னா அவருடைய கண்களை பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவராகவும் வித்தியாசம் உள்ளவராகவும் இருந்தார். இன்றைக்கு நான் இவரை பார்க்கும் பொழுது நானும் நம்ப ஆரம்பித்தேன் என எனக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசித்தேன். மாற்றான் தகப்பனுடைய சாட்சி என்னையும் மாற்றியது. உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? 5 வருட காலம் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்தபொழுது தேவனுடைய பிரசனத்தில் அந்த காலகட்டம் 15 நாள் நான் வெளியே வந்து ஞானஸ்தானம் பெற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிற்பாடு, அதாவது தேவனுடைய ஆவிக்காய் ஒருத்தர் உண்மையாக மனம் திருங்கும்போது, உண்மையாக ஒருத்தர் தேவனுடைய ஆவிக்காய் மனம் திருங்கும்போது, அவர் தேவனுடைய ஆவியை பெறாதிருப்பது சாத்தியமற்ற காரியம். உண்மையான மனம் திரும்புதல் பிற்பாடு தேவன் ஆவி கிடைக்காதிருப்பது கூடாத காரியம். மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் தருணம் கர்த்தர் கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு நான் இன்றைக்கு உண்மையான சாட்சி. இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எனவே மக்களே, உங்க தீர்மானமானது என்ன? இந்த வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் தகர்க்கப்படும்படியாக. ஒருவேளை நீங்க முகவரி தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்கள் இப்பொழுதும் கூட தொடர்பு கொள்ளுங்க. 93843638 தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா அந்த உதவி நீங்க அவருக்கு அனுமதி கொடுத்தா மட்டுமே இந்த அசுத்தத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படும். தேவனுடைய பலனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக மக்களே, உங்களுடைய பலன் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. எனவே விசுவாசத்தில் இணையுங்க. இந்த எல்லா பலகீனங்களை தேவன் உங்களை விட்டு இந்த நீக்கி அவருடைய பலனை கொடுக்க முடியாது. குறிப்பாக மறக்க வேண்டாம், நாளை இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் வழியை நீங்க கற்றுக்கொள்ள பரிசுத்த வேதாகமத்தினுடைய வல்லமை நீங்கள் அனுபவிக்கும். திறந்த வானங்களாய் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அவருடைய சிறப்பான செய்தியை பெற்றுக்கொள்ள நாளையும் கூட நம்முடைய ஆலயத்தில் ஒரு மிக சிறப்பான வேதாகம பாடத்தினுடைய கூட்டமானது இருக்கிறது. தேவன் உங்களுக்கு அவருடைய வானங்களின் வாசலை திறந்து தேவனுடைய வார்த்தையினாக உங்களை ஆசீர்வதிக்க முடியாக. போன வாரம் நம்ம இந்த விசுவாசத்தின் தொடர்ச்சி பற்றி தொடங்கினோம். இது 2வது புதன்கிழமையாக இடத்தில் இருக்கும். திறந்த வானங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக தேவன் உங்களை தயார்படுத்திட்டோம். எனவே இந்த நேரம் விசுவாசம் ஜெபிக்கலாம். தேவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும்படியாக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இயேசுவே, இயேசுவே, என் தேவாவியானவரே, மிக நிச்சயமாக இவர் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வழியில் நடந்து உம்முடைய விருப்பமானதை இல்லத்து செய்கிற ஒருவராய் இருக்கும் பொழுது என் தேவனை கடினமான பாதையையும் அசுத்தத்தினுடைய வேலைகளையும் நீர் இந்த ஜெயிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவராய் இந்த இருக்கிறேன். இந்த தேவனின் சாட்சியில் மக்களுக்கு நீ செய்தது போல இதோ இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கை மாறாது, என்னுடைய தலையெழுத்து இதுதான், என்னுடைய விதி இதுதான். இல்லை என் தேவனே, இவர்களது வாழ்க்கை இப்படியான அழிவின் வாழ்க்கையா இருப்பதை நீர் இந்த விரும்புகிறேன். இவர்களது வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எனவே தான் தேவனை என் ஆண்டவராக இயேசுவே இந்த எல்லா விதமான எதிர்மறையான சத்தத்திலிருந்து, எல்லா விதமான குழப்ப மனநிலையிலிருந்து இவர்களை விடுதலை செய்யும் தெளிந்த சிந்தனையை இவர்கள் தாரும். இந்த தெளிந்த சிந்தனையோடு தன் வாழ்க்கையின் மீது எல்லாமே சரியானதாக செய்யும்படி எங்கள் இயேசுவை எங்கள் தேவாவியானவரை உதவி செய்தீராக, வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. வித்தியாசமானதை இவர்கள் தங்கள் வாழ்க்கை மீது பெற்றுக் கொள்ள முடியாது. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான சாட்சியா இவருடைய வாழ்க்கையானது திரும்ப முடியாது. எங்கள் இயேசுவை எங்கள் தேவாவியானவரை எல்லாமே உம் கைகள் இந்த ஒப்படைக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட சுமந்தேன். உம்முடைய சர்வ வல்லமையான கரம் இவர் வாழ்க்கை இந்த அழுக்கான குழியிலிருந்து விலக்கி உம்முடைய ஆவியிலே நிரப்பப்பட்டதாய், வெளிச்சத்திலே வழிநடத்தப்பட்டதாய் ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். இவர் மீது உம்முடைய குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய விடுதலை இதத்தில் கற்றடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். விசுவாசத்தில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றட்டும். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அல்லது ஆலயத்தை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே.